ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் ஆப். நிறைய பேருக்கு ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டு தான் வருது. ரத்தம் உருவாக ஒரு முக்கியமான காரணம் நம்ம சாப்பிட்ற உணவுல இருக்கக்கூடிய இரும்பு சத்து தான். எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுல இரும்பு சத்து அதிகமாக இருக்கும்போது தானாகவே ரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும். ஒருவருக்கு விட்டமின் சி பற்றாக்குறை இருக்கும்போதோ அல்லது ஃபோலிக் அமில குறைபாடு இருந்தாலும் ஹீமோகுளோபின் அளவு தானாகவே குறைஞ்சிடும். இந்த வீடியோல ரத்த உற்பத்தியை அதிகரிக்க எந்தெந்த பழங்கள் எல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கறத தான் தொடர்ந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால ரத்த சோகை, ரத்தம் குறைவா இருக்குது அல்லது ஹீமோகுளோபின் குறைவா இருக்குது அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ரத்தத்துல ஆண்களுக்கு ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் 14 இருந்து 18 இருக்கணும். அதே மாதிரி பெண்களுக்கு 12 இருந்து 16 கவுண்ட் இருக்கணும். இந்த கவுண்ட் ஆனது 8க்கு கீழே குறையும் போது அதை ரத்த சோகை அப்படின்னு சொல்றோம். இந்த ரத்த சோகையானது உடல்ல மற்ற தீவிரமான நோய்கள் வர்றதுக்கும் சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுத்துடுது. ரத்த சோகையை சரி செய்ய, ரத்த சோகை வராமல் தடுக்க என்னென்ன பழங்கள் எல்லாம் நம்ம சாப்பிட்டு வரலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ரத்தத்துல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினுடைய அளவை மாதுளையை அடிக்கடி சாப்பிட்டு வர்றதுனால நம்ம சரியா வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம அயன், கால்சியம், புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், நார்ச்சத்து, இப்படி பல சத்துக்களும் மாதுளம்பழத்துல இருக்குது. இது நம்முடைய ஆரோக்கியத்துக்கும் நல்லது. ரத்த ஓட்டத்துடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் இது உதவுது. தினமும் ஒரு மாதுளையை சாப்பிட்டு வரும்போது ரத்த சோகை ஏற்படும் அப்படிங்கிற பயமே இல்லை. 100 கிராம் மாதுளம்பழத்துல 0.3 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குது. இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால ரத்த சோகைக்கு இது ஒரு சரியான தீர்வாக இருக்கும். இது மட்டும் இல்லாம பாலியல் தொடர்பான நோய்களுக்கும் இது நல்லது. மாதுளம்பழம் வாங்கும்போது விதையுள்ள பழமாக பார்த்து வாங்குறது தான் சரியானது. அதுல இருக்கிற விதைகளையும் சேர்த்து சாப்பிட்டு வரணும். மாதுளம்பழத்துல இருக்கக்கூடிய விதைகளிலும் ரத்தத்தை அதிகரிக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இருக்கு. மாதுளம்பழ விதையை பொடியாக்கி கொண்டு அதுல 2 ஸ்பூன் மட்டும் வெதுவெதுப்பான தண்ணீர்ல கலந்து தினமும் குடிச்சிட்டு வரலாம். இப்படி குடிச்சிட்டு வரும்போது கூட ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும். அத்திப்பழத்துல கால்சியம் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம 100 கிராம் அத்திப்பழத்துல 2 மில்லிகிராம் அயன் சத்து இருக்குது. இரும்பு சத்து இதுல அதிகமா இருக்கிறதுனால உடல்ல ரத்த உற்பத்தியை அதிகமாக்குறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாம இது ரத்த போக்கையும் கட்டுப்படுத்தக்கூடியது. 4 அல்லது 5 அத்தி பழங்களை தினமும் இரவுல தண்ணீர்ல ஊற வச்சுக்கோங்க. காலையில அதை சாப்பிட்டு வரலாம். அல்லது தேன்ல ஊற வைத்த உலர் அத்திப்பழத்தையும் தினமும் சாப்பிடலாம். உற்பத்தி கொய்யா பழத்தை எடுத்துக்கும் போது இரும்பு சத்து, நார்ச்சத்து, கால்சியம், பொட்டாசியம்லாம் அதிகமான அளவுல இருக்குது. 100 கிராம் கொய்யாவில 210 மில்லிகிராம் விட்டமின் சியும் இருக்குது. இரும்பு சத்தை நம்மளுடைய உடம்பு எடுத்துக்கொள்ள விட்டமின் சியும் ரொம்பவே முக்கியமானது. 100 கிராம் கொய்யால 0.27 மில்லிகிராம் இரும்பு சத்தும் இருக்கிறதுனால ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறதுக்கு இது ஈஸியா உதவுது. அது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தியும் உடல்ல அதிகரிக்குது. திராட்சை எடுத்துக்கும் போது கருப்பு திராட்சை, பச்சை திராட்சைன்னு 2 டைப்ஸ் பார்த்திருப்போம். கருப்பு திராட்சையில ஆந்தோசைனின், பச்சை திராட்சையில கேட்டசின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. முக்கியமா கருப்பு திராட்சையை நம்ம அதிகமா எடுத்துக்கலாம். அதிலும் விதை இருக்கிற திராட்சையில தான் சத்துக்கள் அதிகம். 100 கிராம் உலர்ந்த திராட்சையில 23% இரும்பு சத்து இருக்குது. சிம்பிளா சொல்ல போனா 100 கிராம் உலர்ந்த திராட்சை நம்ம சாப்பிடும் போதே 2 மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்து நம்மளுடைய உடம்புக்கு கிடைச்சிடும். ஏற்கனவே சொன்னது போல இரும்பு சத்து அதிகரிக்கும் போது அது ரத்தத்துல சிவப்பணுக்கள் அதிகரிக்கிறதுக்கு உதவுது. பேரிச்சம்பழம் இரும்பு சத்து மற்றும் விட்டமின் சி அதிகமா இருக்கக்கூடிய ஒரு உணவு. 100 கிராம் பேரிச்சம்பழத்துல 0.9 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்கு. இதுல இரும்பு சத்து இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குது. ஹீமோகுளோபினுடைய அளவையும் அதிகரிக்கிறதுக்கு உதவுது. டெய்லி இரவுல தூங்குறதுக்கு முன்னால 2 அல்லது 3 பேரிச்சம்பழத்தை பால்ல ஊற வைத்து காலையில சாப்பிடலாம். அல்லது காலையில உலர்ந்த பேரிச்சம்பழத்தையும் சாப்பிடலாம். இதனால ரத்த சிவப்பணுக்கள் மற்றும் ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரிக்கும். இது உடல்ல ரத்தத்தை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம நரம்பு தளர்ச்சியும் போக்கக்கூடியது. எலும்பு மற்றும் பற்களுக்கும் நல்லது. புத்துணர்ச்சி தரக்கூடிய தர்பூசணியில இரும்பு சத்து மட்டும் இல்லாம விட்டமின் சியும் அதிகமா இருக்குது. 100 கிராம் தர்பூசணியில 90% தண்ணீர் இருந்தாலும் 0.24 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குது. இதுல விட்டமின் சியும் இரும்பு சத்தும் சேர்ந்து இருக்கிறதுனால ஹீமோகுளோபின் அளவை ஈஸியா அதிகரிக்கிறதுக்கு உதவுது. இது உடல்ல இருக்கக்கூடிய வெப்பத்தையும் ரத்த அழுத்தத்தையும் சரி செய்யும். இதுல விட்டமின் ஏ, நார்ச்சத்துலாம் அதிகமாவே இருக்குது. இதுல இருக்கக்கூடிய லைகோபின் சூரிய ஒளியில இருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸ்ல இருந்து நம்ம பாதுகாத்துக்கும். ஒரு கப் தர்பூசணியில 0.4 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்கிறதுனால நம்முடைய ரத்தத்துல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் அளவை வேகமா அதிகரிக்கிறதுக்கு உதவுது. எந்த பழத்தையும் சாப்பிட்றதுக்கு முன்னால உப்பு தண்ணியில 1 மணி நேரமாவது ஊற வச்சுட்டு அதை நல்லா கழுவி அதுக்கப்புறமா சாப்பிட்றது தான் நல்லது. இப்படி செய்யும் போது பழத்தினுடைய மேல் புறத்துல இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி படிமங்கள் எல்லாம் நம்ம ஈஸியா நீக்கிட முடியும்.